நான் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நான் இப்போ வண்டி விற்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் இது ரெகுலராக விற்கிறதோட குறைஞ்சது 70-80 நான் ப்ராஃபிட் எடுப்பேன். எவ்வளோ எடுப்பேன்? 70-80 ப்ராஃபிட் எடுப்பேன். இன்றைக்கி விற்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு வச்சு நான் இந்த வண்டியில் ஒரு வண்டியை நான் விற்றேன்னா. விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதான் ரொம்ப நான் சந்தோஷமாக. RX-Z இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க வெளியே. என்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தாலுமே நான் என்ன ரேட் மைண்டில் வச்சுருக்கணும் அந்த ரேட்டு நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிப்பேன். சரிங்களா? அதிக காசுங்க எப்பவுமே வண்டிங்க ரேட்லாம் தாறுமாறா எப்படி தாறுமாறா வந்து ரேட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து வாங்கி தான் இந்த Z-ஐ விற்கலாமா இல்லை அப்படியே பதிக்கலாமா எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா 2.5 லட்ச ரூபா சொல்கிற Z வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் Z. சரிங்களா? இது ஐயோ ஷோகன் என்ன ரேட்டுங்க போயின்னு இருக்குது. ஐயோயோ என்னால் மாலை முள்ளங்க ஷோகனுக்கு. எனக்கும் ஆசை இருக்குமா இல்லையா தாங்க சொல்லுங்கள். நான் எத்தனை நாள் தாங்க அப்படியே ஒரு 3500 வண்டி குத்துன்னு இருக்குது. எனக்கு லட்சங்களும். இந்த ஷோகன் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் FC கரண்ட்டோட நான் தரேன். RX-100 இதுவும் என்ன ரேட்டுங்க போய் நிற்குது. என்னால் முடியலங்க கடவுளே, என்னால் முடியல. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற வண்டியில் ஒரு 90% வண்டி வந்து பேப்பர் கரண்ட்டுங்க. ஒன்று இருந்தால் பேப்பர் கரண்ட் இல்லாமல் இருக்கும். இதுதான் மொத்தம் 13 வண்டி போடுறாங்க இந்த சேலில். வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து 2 மாதம் ஆக போகுதுங்க. இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கான சேல் டேட் அப்டேட் தான் கொடுக்க வந்திருக்கேன். இந்த வண்டிங்களுக்கான சேல் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர ஜூலை 5ஆம் தேதிங்க. 5ஆம் தேதி வந்து சேல் ஸ்டார்ட் ஆகும் தான் சொல்லுவேன். ஆனால் அன்றைக்கி நான் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா வர க்ரௌடு எப்படின்னு தெரியாது. வர க்ரௌடை பொறுத்து கண்டிப்பாக சேல் டேட் மாற்றப்படும். சரிங்களா? நான் இப்போ அதை சொல்லிக்கிறேன். அப்போ எதுக்கு நீ வந்து 5ஆம் தேதி சொல்கிறதா நீங்கள் கேட்கலாம். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா ஒரு டேட்டுன்னு இல்லையா, நமக்கு ஒரு டேட்டுன்னு ஒன்று வேணும் இல்லையா, அதனால தான் டேட் சொல்கிறேன். அந்த டேட்டுக்கு முன்னாடி க்ரௌடு வந்துருச்சுன்னா நான் மொத்த வண்டிங்களும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா ரொட்டீனாக இதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போவும் அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியாது. நான் ஓரளவுக்கு வெளியே மேனேஜ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த சேலில் என்னென்ன பைக்ஸ்லாம் வரப்போகுதுனாக்கா, இதோ நீங்கள் பார்க்குறீங்களா RX-Z வந்து நான் இதை போடலாமா, சேல் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா RX-Z இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க வெளியே. என்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஜீர்ணிக்கவே முடியல. ஆஸ் வந்து விண்டேஜ் பைக் செல்லராக, ஆஸ் விண்டேஜ் சொல்கிறது விண்டேஜ் மேலே இருக்கிற அன்பில் என்னால் இந்த ரேட்டை என்னால் சந்தோஷப்பட முடியல பார்த்து. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளாக வண்டி எல்லோரும் கொடுக்கணும் நான் வந்தேன். நான் இனிஷியலாக வர சொல்ல யாருமே கிடையாது. நான் மட்டும் தான் வந்து விண்டேஜ் பைக்ஸுக்கு சேல்ஸ்னு நான் தமிழ்நாட்டில் நான் கொண்டு வந்தேன். அதை நான் வந்து ஃபஸ்ட்டு பெருமையாக அடைஞ்சேன். இப்போ நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்தளவுக்கு வந்து விண்டேஜ் மேலே பேஷன் ஆகி, அது பேஷனுக்கும் இல்லை அதுக்கும் மேலே போய் வண்டிங்க ரேட்லாம் எப்படி தாறுமாறா வந்து ரேட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க. நான் யாரையும் குறை சொல்லலைங்க. ரேட்டு விற்கிறது உங்களோட விருப்பம், ரேட்டு கொடுத்து வாங்குறது உங்களோட விருப்பம். அதை நான் எதுக்கும் நான் தலையில்லை. இங்கே இருக்கிறது என்னோடய வண்டிங்க, என்னோடய ரேட், என்னோடய கஸ்டமர்ஸ், என்னோடய பையர்ஸ், என்னோடய வியூவர்ஸ், அவங்களுக்காக தான் நான் இருக்கேன். சரிங்களா? இப்போது அப்படின்னு இருக்க சொல்ல எனக்கு உண்மையிலே டு பி ஃப்ராங்க் இந்த Z-ஐ விற்கலாமா இல்லை அப்படியே பதிக்கலாமா எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா 2.5 லட்ச ரூபா சொல்கிற Z வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் Z. சரிங்களா? இது 5 ஸ்பீட் Z. அதனால் இது என்ன ரேட் சொல்லுவாங்களான்னு தெரியாது. சரிங்களா? நான் ஆக்சுவலி விற்கிற பிளானில் தான் இருக்கேன். ஆனால் இப்போது இந்த ரேட்லாம் பார்க்க என்னால் வந்து விற்கணும்னு தோண மாறுது. அப்படியே வச்சிடலாமா? ஏன்னா எனக்கும் யாருன்னா ஒரு 2 லட்ச ரூபா கேட்டால் நானும் கொடுப்பேன் இல்லையா, எனக்கும் காசு வரும் இல்லையா. நானும் காசு வச்சு இன்னும் 4 வண்டி வாங்குவேன். இன்னும் கடைக்கு நான் பெயிண்ட் அடிப்பேன். இன்னும் வேறு ஏதாவது நல்ல துணி வாங்கி போட்டுப்பேன். அதில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லையா. எனக்கும் ஆசை இருக்குமா இல்லையா தாங்க சொல்லுங்கள். நான் எத்தனை நாள் தாங்க அப்படியே
ஒரு 3500 வண்டி குத்துன்னு இருக்குது. எனக்கு லட்சங்களில் ஒரு வண்டி விற்று பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அதனால் இந்த வண்டியை பதிக்கலாமான்னு யோசனைங்க. தெரில, பார்ப்போம். சரிங்களா, சேலில் பாருங்கள், எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறங்க எதனால் வந்து இந்த 2 மாதம் கேப்புனாக்கா, நம்ம விண்டேஜ் ரேடர் மோட்டார் சைக்கிள்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதான் ரொம்ப நான் சந்தோஷமாக உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்ன நீ போக போகிற, என்ன பண்ண போகிற, விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்ஸை வேறு எப்படிலாம் நீ கொண்டு போக போகிற, அடுத்த வீடியோவில், இந்த சேல் வீடியோ இருக்கு இல்லையா, பெரிய வீடியோ, அதில் டீட்டெயிலாக சொல்ல முடியாதுங்க, இன்னும் எல்லாமே உங்களுக்கு ரிவீல் பண்ண முடியாது. அதில் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். ஹிண்ட்டு சொல்ல முடியாது, ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் தான் தெரியும், மற்றபடி யாருக்குமே தெரியாது. இதோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இப்போ தான் சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களை தானே நான் வந்து நிற்கிறேன் நான், அதை உங்ககிட்ட சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி? ஐ மீன் என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்லாம் சொல்கிறேங்க, நீங்களும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அதனால் உங்ககிட்ட நான் ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுறேன். விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 ஒர்க்கு முடிஞ்சிச்சிங்க. இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு கரெக்டான டைம் நான் நினைக்கிறேன், அதனால தான் இப்போது சொல்கிறேன். இன்னும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வர சேவையில் சொல்கிறேன். இப்போதைக்கு என்னென்ன வண்டிலாம் வரப்போகுதுனாக்கா, இந்த வண்டி சொல்கிறேன் சரிங்களா. இந்த வண்டி எனக்கும் சட்டு ரொம்ப நாளாக பிடிக்கணும், வச்சுக்கணும் ஒரு ஆசை. ரேட்டுக்காக கிடையாது, சும்மா சொன்னேன், பைசாக்காக கிடையாது. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தாலுமே, நான் சொல்கிற ரேட்டு கொடுத்தாலும் நான் உங்கள்கிட்ட வாங்கிப்பேன் சரிங்களா. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தாலுமே நான் என்ன ரேட் மைண்டில் வச்சுருக்கணும் அந்த ரேட்டு நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிப்பேன் சரிங்களா. அதிக காசுங்க எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன் சரியா. அடுத்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தாங்க சரிங்களா. அதை கேளுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். அதை சொல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதனால் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் சொல்லக்கூடாதுன்னு சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேல் வர சேலில் ஜட்டு வருது. அடுத்தது லைட்னிங் 535, நிறைய பேர் கேட்டுருக்க லைட்னிங் 535 வருது அஃபோர்டபுள் ப்ரைஸில். பக்கா சூப்பர் கண்டிஷனில் வண்டி. உங்களுக்கு அது சைட் வியூவில் பிளராக தான் வச்சுருக்கேன். நான் சேலப்போ டீட்டெயிலாக காட்டுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா. அது வந்துடுது. அப்புறம் ஷோகனுங்க, ஐயோயோ ஷோகன் என்ன ரேட்டுங்க போயின்னு இருக்குது, ஐயோயோ என்னால் மாலை முள்ளங்க ஷோகனுக்கு, எனக்கே கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 80,000 ரூபா 85,000 ஷோகன் விற்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டது பார்த்தீங்கன்னா 59 60 சம்திங் 60 ரூபா ரேஞ்சு தான் போட்டேன். அதுக்கப்புறம் 68 வரைக்கும் போட்டேன். நான் 68 பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட் அது 68 போட்டது. அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் கோட் பண்ணுறோமோ, ஏன்னா எனக்கு வண்டி அதுக்கப்புறம் ரேட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் ரேட் ஏற்றுனால என்னால் வண்டி கிடைக்கல. அதனால தான் 68 உங்கள்கிட்ட போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு எனக்கு சரிங்களா. அதனால் 68 அதை போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஷோகன் எனக்கு வருது பாருங்கள், 78,000 ரூபா 75,000, அதுவும் எஃப்சியில் அதை வண்டி 73 75 78. எப்பா 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 எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. அதனால் இந்த ஷோகன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் எஃப்சி கரண்ட்டோட நான் தரேன். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் எல்லாம் தெரியும் மெஷிஸ்மோ, அப்பாவும் பிள்ளையும் வந்து கொடுத்துட்டு போன வண்டி. அப்புறம் ஜி புல்லட்னா G2 புல்லட் கிடையாது, ஜி ரிஜிஸ்டர்ட் புல்லட். அதுவும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, டெலிவரி பர்ச்சேஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்தது பாடி பில்டர் வந்து கொடுத்தார் இல்லையா புல்லட், அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷ் பைக் மாதிரி பச்சை கலர் TCO, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வண்டி, எனக்கு அந்த வண்டி வருது. அப்புறம் RX 100 இதுவும் என்ன ரேட்டுங்க போய் நிற்குது, என்னால் முடியலங்க கடவுளே, என்னால் முடியல. லிட்டராக சொல்கிறேனே, நான் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நான் அப்போது வண்டி விற்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் இது ரெகுலராக விற்கிறதோட குறைஞ்சது 70-80 நான் ப்ராஃபிட் எடுப்பேன். எவ்வளோ எடுப்பேன்? 70-80 ப்ராஃபிட் எடுப்பேன். இன்றைக்கி விற்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு வச்சு நான் இந்த வண்டியில் ஒரு வண்டியை நான் விற்றேன்னா குறைஞ்சது 70-80. ரீசனபிள் ஹைட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1 லேக் வரைக்கும் எடுக்கலாம். ஐ மீன் இன்றைக்கி விற்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கும் நான் என்கிட்ட இருக்கிற வண்டிங்களும் அந்த ஈக்குவல் ப்ரைஸ் நான் விற்றேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் என் வண்டிங்களை விற்றேன்னா, நான் ரெகுலராக விற்கிறத விட எனக்கு அதிகம் 80-1 லட்சம் ப்ராஃபிட் வருதுங்க சரிங்களா. சொல்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டு நீங்கள் ஏற்றி விற்றுட்டீங்க. RX 100 வரப்போகுது எஃப்சி கரண்ட்டோட, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன், ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன், அது பாருங்கள் சரிங்களா. அப்புறம் லேம்ப்ரட்டா சூப்பர் வண்டி, ஃபுல்லி ரீஸ்டோர்டு, அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்டு, செம்ம வண்டி தண்டர்பேர்டு. சொன்னீங்களா அப்பா இறந்ததுனால வண்டி கொடுத்துருப்பான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வண்டி அவர் பேர் தான் இருக்குது, அப்பா பேரில் கிடையாது. அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னொன்று TN20 X 2000 மாடலு எங்கேது நான் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டி வந்த வண்டி அதுவும் இருக்குது. அப்புறம் டீசல் புல்லட்டு 2 வண்டி உங்களுக்கு நான் ஆமாம் அதில் ஒரு வண்டி காட்டினேன், பர்ச்சேஸ் வீடியோ காட்டினேன்.
இன்னொன்று வந்து கம்பெனி டீசல் பில்லட். ஒன்று கம்பெனி டீசல் பில்லட்டு, இன்னொன்று வந்து என்டாஸ் பண்ண வண்டி 6.5 ஹெச்பியா, அதான் சொன்ன வீடியோவில். ஆமாம், 6.5 ஹெச்பி. இன்னொன்று வந்து கம்பெனி டீசல் பில்லட். இன்னுமே பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற வண்டியில் ஒரு 90% வண்டி வந்து பேப்பர் கரண்ட்டுங்க. ஒன்று இருந்தால் பேப்பர் கரண்ட் இல்லாமல் இருக்கும். இவங்க மொத்தம் 13 வண்டி போடுறாங்க இந்த சேலில். எவ்வளோ? 13 வண்டி. சரிங்களா? நான் வந்து ஒரு 6-7 வண்டி தான் போடலான்னு இருந்தேன். போனால் லாஸ்ட் மந்த் போட்டிருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒர்க்கு நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு, அதுக்கு சுற்றிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து சேல் வந்து இந்த மாதம் போட முடியல. சரி, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணுக்காக தான் இப்போ சேல் வந்திருக்கேன். அதில் தான் எனக்கு இப்போ கூட சேல் போகிற ஐடியா இல்லை. அவ்வளோ ஒர்க்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் டைட்டாக போயிட்டுருக்கு. சரிங்களா? சரி, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், உங்கள்கிட்ட என்னோடய இது பற்றி சொன்ன மாதிரி இருக்கும். சரி, வண்டிகளும் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் இந்த சேலுக்கு வந்திருக்கேன். வர 5ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டெலிவரி வீடியோ, டெல்லிலாம் வருது. அதுக்கு முன்னாடி என்னோடய டெஸ்ட் வீடியோ வருங்க. சரிங்களா? அதை நான் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லோரும் லாஸ்ட் டைம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா? கமெண்ட் ஃபுல்லாக போடுங்க ப்ரோ, டெஸ்ட் வீடியோ போடுங்கன்னு ஒரே கமெண்ட் உங்கள் அன்பு தொல்லைனால திருப்பியும் நான் போடுறாங்க. ஒரே ஆளாக இருக்கும். நான் முன்னே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேமரா தனியாக இருக்குது. அந்த நமக்கு யாருமே கிடையாதுங்க. ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா?